ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்டஃப்டு பாகக்காய் பொரியலுங்க. இந்த பாகக்காய் வந்து மிதி பாவக்காய்ன்னு சொல்லுவாங்களே, குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த ஃப்ரை பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குங்க. ரொம்ப சூப்பரான இந்த மிதி பாகக்காய் பொரியல் இந்த மாதிரி நம்ம வறுத்தா இருக்குங்க. இப்போ இதை உடச்சி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்டஃபிங்கோடு இருக்கும்போது சூப்பரான காம்பினேஷனில் நம்ம இதை சாப்பிட்லாங்க. இது எப்படி சேர்த்து வீடியோக்களில் போய் பார்க்கலாமா? மிதி பாவக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்காங்க. இது பிஞ்சு காயாக இருக்குது. இப்போ மேலேயும் கீழேயும் நம்ம இது சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாங்க. இப்படி 2 பக்கமே நம்ம கட் பண்ணிடணுங்க. கட் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சமாக இப்படி கீறி விட்டுறணும். கீறி விட்டுட்டு உள்ளே இருக்கிற இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். ஒரு ஸ்பூன் அல்லது ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நம்ம உள்ளே இருக்கிற எல்லா சீட்ஸையும் நம்ம வெளியே எடுத்துடணுங்க. இந்த காய் எல்லாத்தையும் இதே மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அடுத்தது ஸ்டஃபிங் நம்ம தயாரிக்கணுங்க. அதுக்கு நம்ம தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, வரமிளகாய் 4, சீரகம் 1 ஸ்பூனு, பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைக்கணும். கெட்டியாக அரைச்சா தான் நம்ம ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ரெடியாக நம்ம சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்ச இந்த பாவக்காய் ரெடியாக இருக்குது. ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து இந்த ஸ்டஃபிங் எல்லாத்தையும் உள்ளே நம்ம சேர்த்துடணும். இந்த மாதிரி உள்ளே நல்லா சேர்த்து எடுத்துடணுங்க. இப்போ சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்தோன்னே நல்லா இப்படி உள்ளே தள்ளி விட்டுருணும். உள்ளே தள்ளி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது இப்படியே நம்ம ஃப்ரை பண்ணோம்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் பூரா வெளியே வந்துடும். அதனால் இதை நம்ம சீல் பண்ணணும். இதை சீல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக மைதா மாவு அல்லது கார்ன் மாவு எது வேணாலும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கெட்டியாக கரைச்சிட்டு நம்ம 2 பக்கமுமே இந்த மாதிரி ஒட்டி விட்டுணும். ஒட்டி விட்டுட்டோம்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது இது நல்லா சீல் ஆகிக்கும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ 2 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். வானிலையில் ஹீட் ஆனோடனே நம்ம ஒட்டி வச்சுருக்கிற இந்த ஸ்டஃப்டு பாவக்காய் எல்லாத்தையும் ஒன்றுன்னா நம்ம வானிலையில் சேர்த்துக்கலாங்க. இப்போ வானிலையில் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு நம்ம மெதுவாக கலந்து விட்டுக்கணும். இப்போ ஹீட்டு ஏற ஏற நமக்கு அந்த சீல் எல்லாமே நல்லா சீலிங் ஆகிடுங்க. நல்லா ஒட்டிக்கும். உள்ளே இருக்கிறது எதுவுமே பிரிஞ்சு வெளியவே வராது. ரொம்ப சூப்பரான இந்த மிதி பாவக்காய் நீங்கள் பொரியல் ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு 2-3 டைம் எடுத்து கலந்து விட்டாலே போதும். இது பிஞ்சு காயாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு வெந்துருங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். மறுபடியும் நம்ம கலந்து விடலாம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ 2வது டைம் நம்ம கலந்து விடும்போது கூட சீலிங் ஒன்று கூட நமக்கு பிரிஞ்சு வெளியே வரவே இல்லை. உள்ள ஸ்டஃபிங் அப்படியே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இப்போ மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் திறந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம சுருளை வதக்கணும். இந்த மாதிரி சுருளை வதக்கும் போது தான் நமக்கு காயும் வேகும், உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் நல்லா வெந்து இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடும்போது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கோட காரசாரமாக இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இது காரமாக சாப்பிடணும் இல்லைங்களா? ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடணுங்க. நம்ம எப்படி சுருளை வந்துச்சு பார்த்தீங்களா? அருமையான நம்மளுடைய ஸ்டஃப்டு பாகக்காய் ரெடி. இந்த ஸ்டஃப்டு பாகக்காய் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.